அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா கீழே விழுந்துச்சு பால். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மேலே தூக்கி போட போறேன். புரியுதா? அதோ அந்த அனிமேஷன்ல தெரியுதா, மேலே தூக்கி போடுறாங்கல்ல. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட மோஷன் எந்த சைடு இருக்கு? our motion in this direction. அப்புறம் acceleration due to gravity, it is always downwards, that is g. ஓகே, மோஷனுக்கு ஆப்போசிட்ல என்னோட g இருந்துச்சு அப்படின்னா take that one as minus g. நான் திரும்பவும் சொல்றேன், என்னோட பாலை நான் மேலே தூக்கி போடுறேன், ஆனால் என்னோட acceleration due to gravity, it is always downwards, that is g, which is equal to 9.81 meter per second square. That is always downwards. ஆனால் என்னோட மோஷன் மேலே போகுது, it is against the acceleration due to gravity. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், acceleration வந்து negative g அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். That is the only difference here. That is the only difference here. அதுக்கப்புறம் இப்போ மோஷன் மேலே போகிறனால என்னோட velocity will be in the initial velocity u மேலே போகுமா, so it is plus u. Initial velocity will be plus u. ஓகேவா? ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஆகும், இந்த பாலை நான் தூக்கி போட்டுட்டேன், அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும், மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது, அப் டு திஸ் பாயிண்ட் மேலே போகுதுன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த பால் என்ன பண்ணும், இட் வில் ட்ரை டு கம் டவுன். கரெக்டு தானே? மேலே போன பால் கீழே வந்து தானே ஆகணும், இட் இஸ் டியூ டு அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் பாயிண்டில் நம்மளோட வெலாசிட்டி, தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி, இஸ் கோயிங் டு பி 0. எப்படி சார் சொல்கிறீங்க? ஐ வில் கிவ் யூ அனதர் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே இருக்கிற பால் கிரவுண்ட்லேருந்து நான் அதை வந்து இப்போ மேலே தூக்கி போட போகிறேன் வித் சம் இனிஷியல் வெலாசிட்டி, லெட்ஸ் சே u which is equal to 10 meter per second அப்படின்னு வச்சுப்போம். ஆஃப்டர் 1 செகண்ட் அது வந்து 10 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு, 10 மீட்டர் ட்ராவல் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல இருக்குது நமக்கு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா u which is equal to 6 meter per second. அதுக்கப்புறம் இங்கே ரீச் ஆகுது, இந்த இடத்துல v which is equal to 0 ஆகுது. அகெயின் அந்த பால் இங்கே வருமா? But now the velocity direction will be in this direction, that is v which is equal to 6 meter per second. Again இங்கே வரப்ப என்ன வரும், before reaching the ground it will be 10 meter per second. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? see, understand, same heightல ஒரு பாடி நான் தூக்கி போட்டேன் அப்படின்னா their velocities are same. ஓகே, புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு? இந்த இடத்துல திரும்ப நான் தூக்கி போட்டாலும் இந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் இங்கேயும் இருக்கும், இங்கே என்ன இருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் வரும். திஸ் இஸ் த கான்செப்ட். ஓகே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, எல்லா இடத்துலையும் நம்மளோட கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ். இங்கேயும் டவுன்வர்ட்ஸ், கீழே வரப்பையும் நமக்கு g is going to be downwards. Here also it is g, and here also it is g is always downwards. G is always downwards. ஓகேவா? தட் இஸ் கிராவிடேஷனல் அந்த சப்ஜெக்டில் அந்த கிராவிடேஷனல் கான்செப்ட் பற்றி நம்ம இன்னும் நிறையாவே படிப்போம். பட் திஸ் இஸ் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.81. இது எப்பயுமே நமக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கேன் ஐ சே இன்னொரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் சொல்கிறேன். எனக்கு இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்ன டைம் ஆகுதோ, லெட்ஸ் சே டைம் ஆஃப் அசென்ட் TA அப்படின்னு வச்சுக்கிறேன். டைம் ஆஃப் ascent is equal to time of descent. புரியுதா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு? இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போக எனக்கு என்ன டைம் ஆகுதோ, லெட்ஸ் சே 5 செகண்ட் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து இங்கே வர எனக்கு 5 செகண்ட் தான் ஆகும். தட் இஸ் தி கான்செப்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். அதே இங்கேருந்து எனக்கு இங்கே போக எவ்வளோ டைம் ஆகுதோ, த சேம் டைம் வில் பி டேக்கன் டு கம் பேக். ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகுதோ அதே டைம் தான் எனக்கு அங்கேருந்து இங்கே வரத்துக்கும் ஆகும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஓகே, அதே மாதிரி அப்போ இங்கேருந்து இங்கே போச்சு அப்படின்னா அப்போ இதுவும் ஈக்குவலா சார் அப்படின்னு கேட்டால் எஸ், திஸ் இஸ் த கான்செப்ட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஓகே, ஃபைன். அப்போ நான் மேலே தூக்கி போகிறப்ப எனக்கு ஒரு ஹைட் வருது தெரியுமா? லெட்ஸ் சே திஸ் இஸ் ஹெச். அப்போ ஹைட்டு கீழே வரப்ப எனக்கு என்ன வரும்? அதே ஹெச் தான் சார் வரும். எஸ், சேம் ஹெச் தான் வரப்போகுது. ஓகே, லெட்ஸ் சே த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கோயிங் டு பி, நம்ம மேலே தானே தூக்கி போடுறோம். நவ் வி ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஒன்லி ஆன் த வெர்டிகலி அப். ஸோ மேலே மட்டும்தான் போகுது. ஸோ இந்த பார்ட் இப்போ நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மேலே போகிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மேலே போகுதா? ஸோ மேலே போச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் ப்ளஸ் ஹெச். ஓகே, ஸோ டைம் t.
it is in seconds and let's say it is t. ஓகேவா? இந்த டைம் ஆஃப் அசன்ட் டைம் ஆஃப் டிசன்ட் நம்ம ப்ரொஜெக்டைலையும் படிப்போம், இங்கேயும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். அதாவது அந்த லைனில் நமக்கு வெலாசிட்டி சேமாக இருக்க போகுது, தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மேலே போகிறப்ப வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, கீழே வரப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே ஃபைன், சரி ஓகே. நவ் வி வில் see the equations. இதுக்கும் அதே மாதிரி எழுதுறேன். v which is equal to u plus at, s is equal to ut plus half at square, equation 2. அதுக்கப்புறம் v square which is equal to u square plus 2as எல்லாமே எழுதியாச்சு. now we will see one by one. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு h இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. லெட்ஸ் சே h, okay, v which is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டேன் at maximum point. This time initial velocity is going to be u, positive u. ஏன்னா அது 0 ஆக முடியாது, 0 இருந்துச்சுன்னா என்னால் பாலை மேலே தூக்கி போட முடியாது. ஸோ இனிஷியலாக கொஞ்சம் வெலாசிட்டி இருக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் v is going to be 0. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. acceleration is due to acceleration due to gravity but minus g. ஏன் அப்படின்னா அது மேலே போகுது. ஓகே, let me draw here. இந்த பால் இருக்கு, this is my ground. நான் இப்போ மோஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸோ u is in this direction, displacement s is in this direction and my g is in this direction. ஓகேவா? ஸோ இட் இஸ் opposite to the direction of motion. அதனால நம்ம இங்கே g-யை மைனஸ் g அப்படின்னு எடுத்துக்கிறோம், u-வை வந்து ப்ளஸ் u, s-ஐ வந்து ப்ளஸ் h அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, தட் இஸ் த ஹைட் தட் இட் வில் ரீச். ஓகேவா? அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பாயிண்ட்ல என்னோட வெலாசிட்டி இஸ் கோயிங் டு பி 0. ஓகே, இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் போட முடியும். ஓகேவா? ஸோ தென் வி வில் சி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து t கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் டேக், ஓகே, h கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு h கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் வி நீட் டு ஃபைண்ட் த டைம். டைம் கண்டுபிடிக்கணும். எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்? shall I use the second equation? yes, இங்கே h போட்டுக்கலாம், இது அப்படியே வரப்போகுது. yes, we can use this equation. let's see what is coming. s-க்கு பதிலாக h போட சொன்னோன்னா, ஓகே, ப்ளஸ் h is equal to u plus u t வரும். ஓகே, அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் இப்படி வருது. ஓ மை காட், இதுலேருந்து நம்ம டீயை மட்டும் எப்படி எழுதுறது? இட் வில் பி லைக் ரொம்ப பெருசாக வருதுன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் சப்ஸ்டியூட் ஹியர். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது, கரெக்டாக? சாரி, செகண்ட் ஈக்குவேஷன். இஃப் ஐ சப்ஸ்டியூட் திஸ், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இப்படி வருது. சரி, ஓகே, திரும்ப வந்து டைம் கண்டுபிடிப்போம் பை சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு என்ன வரும்? v வந்து 0 ஆயிரும், u is u, அதுக்கப்புறம் மைனஸ் ஜிடி. ஸோ ஷால் ஐ ரைட் u வந்து ஈக்குவல் டு ஜிடி? ஓகே, u which is equal to gt. இதுலேருந்து டயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ கேன் ரைட் t which is equal to u by g. ஸோ இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ கேன் ரைட் u which is equal to gt. otherwise you can write t which is equal to u by g. simple. I think you can easily understand this one. this is very easy. ஓகேவா? இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு t கொடுத்துருக்காங்க. now they have given you t and they are asking you why. t கொடுத்துட்டு, இப்போ t கொடுத்துட்டு u என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? u which is equal to gt, இதுலேருந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சரி, ஓகே. தென் இப்போ வந்து t கொடுத்துட்டு வாட் இஸ் h அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? சரி, ஓகே, லெட் மீ யூஸ் மை தேர்ட் ஈக்குவேஷன். லெட் மீ யூஸ் தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது? 0 which is equal to u square minus 2gs அப்படின்னு வரப்போகுது. ஸோ u which is equal to என்ன வரும்? ஓகே, let me write one more step. it is 2gs. இந்த u square minus u square ஆகும், இந்த சைட் போனால் ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகும். ஸோ u which is equal to root of 2g, எஸ்க்கு பதிலாக h போடுவோமா? h. ஓகே, இப்போ நம்ம யூகே ரெண்டு ஃபார்முலா வருது. அதாவது h கொடுத்து u கேட்டாங்க அப்படின்னா you use this one. ஓகே, h கொடுத்து u கேட்டாங்க அப்படின்னா you use this formula. ஓகே, அதே t கொடுத்து u கேட்டாங்க அப்படின்னா you use this formula. ஓகே, everything is important. Everything is important. No issue. Okay.
So now we will go to, for example, இது v இல்ல, let's write u is given. u கொடுத்துட்டு if they ask you t, u கொடுத்துட்டு t கேட்டாங்க அப்படின்னா we can use this formula, t which is equal to u by g. அதே மாதிரி u கொடுத்துட்டு h கேட்டாங்க அப்படின்னா u கொடுத்துட்டு h கேட்டாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல நம்ம எப்படி எழுதிக்கலாம் அதை u square divided by 2g which is equal to h. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் சப்ஸ்டியூஷன் தான். நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து உங்கள் நோட்ஸ் எடுக்கிறப்ப இதெல்லாமே எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா it will be very useful when you solve the question. Okay, and this is my second equation. Okay, if you have any doubt ask me in the comment. Okay, இது தெரிஞ்சாலே போதும், மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும் when the object is freely falling or நம்ம வந்து மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னா. சரி, ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஆல்ரெடி சொன்னது தான், நான் திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட், அதனால நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த பால் இப்போ இங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல இருக்குது, திரும்ப அது வந்து இந்த இடத்துல வந்து விழுவ போகுதுன்னு வச்சுப்போம். ஸோ மேலே இப்படி போயிட்டு இப்படி வருது, ஓகேவா? ஸோ we know that final velocity v which is equal to 0. இப்போ இந்த இடத்துல எனக்கு 1 மீட்டர் per செகண்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம் u. அப்போ இந்த இடத்துல என்ன velocity இருக்கும்? u which is equal to, it should be 1 meter per second. Try to understand this one. ஓகே, அதே இந்த இடத்துல எனக்கு ஒரு velocity இருக்குது, that is say u which is equal, sorry, u2 which is equal to 0.5 meter per second இருக்குதுன்னா இந்த இடத்துலையும் எனக்கு 0.5 meter per second தான் இருக்கும். That is the concept. Try to understand. Same line, same velocity. Try to understand like this, same line, same velocity. Okay, if there is no any air resistance அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் யூஸ் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் என்ன வரும்? ஓகே, அதையும் நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் தி ஃப்ரீலி ஃபாலிங் பாடி ஆர் மோஷன் அண்டர் கிராவிட்டி ஒன்லி. கிராவிட்டி மட்டும் இருக்கிறப்ப இதுதான் இருக்க போகுது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அங்கே போட்ட மாதிரி இதுக்கு சில கிராஃப்ஸ் போடலாம். we will draw some graphs and in exams it will be very useful for you. ஓகே, ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன அப்படின்னா அகெயின் அங்கே என்ன ட்ரா பண்ணோம் அதே தான், டைம் இருக்க போது, நமக்கு வந்து ஹெச் ஹைட் இருக்க போகுது. ஸோ லெட் மீ சே டி 0வாக இருக்கிறப்ப ஹச் 0வாக இருந்துச்சா? சரி, ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே வச்சுக்கலாம்? இங்கே இருக்க போகுது. அப்போ ஹச் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? அட் சம் பாயிண்ட் ஹச் வில் பி மேக்ஸிமம். அது எந்த பாயிண்ட்டு உங்களுக்கே தெரியும். டைம் ஆஃப் அசென்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் டிசென்ட் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு எனக்கு t/2 ஆகும். if I take the total time will be t. Can you understand this point? இப்போ எனக்கு மொத்த டைம் வந்து இப்படி போக 5 செகண்ட் ஆச்சுன்னா இப்படி வர எனக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? 5 செகண்ட் ஆகுமா? ஸோ டோட்டல் செகண்ட் வில் பி 10. ஸோ ஐ வில் சே இது 10ன்னு வச்சுக்கிறேன், இது 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ஹைட் எப்படி இருக்கும்? ஏறிக்கிட்டே போகும், அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் டயத்தை பொறுத்து. கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட்ல என்னோட டைம் என்னவா இருக்கும்? t will be equal to, can I say u by g? எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்ல என்னோட v which is equal to 0. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோம், u plus at. அதில் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? இது வந்து 0 ஆகிடும். this will become u divided by gt. so from here t which is equal to u by g. easy. ஓகே, சரி சார், அப்போ அங்கே ஹைட் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. நம்ம இதை எந்த ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிச்சோம்? h which is equal to என்ன கண்டுபிடிச்சோம்? h which is equal to u square by 2g. இது எப்படி சார் வந்துச்சு? அகைன் மேக்ஸிமமில் நமக்கு வந்து v 0வாக இருக்க போகுது. ஸோ we know v square which is equal to u square plus 2as. இது வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன வரும் நமக்கு? this is u square will be equal to 2gh. So h will be equal to u square divided by 2g. So நமக்கு இந்த கிராஃப் போட்டாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்ளீட்டட். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். let me draw the second one. அடுத்தது லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? இந்த சைடு டைம் இருந்துச்சு, இந்த சைடு வந்து வெலாசிட்டி இருந்துச்சு. let me take the initial velocity டைம் 0வாக இருக்கிறப்ப நமக்கு எப்படி இருந்துச்சு? it is having some velocity. இந்த இடத்துல பால் இருக்கிறப்ப it is having some u which is equal to some positive value இருந்துச்சா? let me say some value இருக்க போகுது. அதுக்கப்புறம் at some point it will become 0. கரெக்டா? வெலாசிட்டி மேக்ஸிமமாக போகிறப்ப என்ன ஆகும்? v which is equal to at time t/2ல நமக்கு என்ன ஆகும்? இது வந்து t/2வாக இருக்கிறப்ப
இது வந்து 0 ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன சார் நெகட்டிவ் டைரக்ஷனில் போகிறீங்க? ஆமாம். இந்த பால் இங்கேருந்து மேலே போகிறப்ப u which is equal to 10 அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்தோடனே u which is equal to 5 வரும். அப்புறம் மேக்ஸிமமாக போனதுக்கப்புறம் v which is equal to 0 வரும். அதுக்கப்புறம் இங்கே வரப்ப அகைன் u which is equal to -5 அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா மேலே போகிறப்ப நம்ம u பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் வெலாசிட்டி இஸ் a vector quantity. ஸோ அப்போ கீழே வரப்ப வெலாசிட்டி என்ன எடுத்துக்கணும்? -5 அப்படின்னு எடுத்துக்கணும். பட் த மேக்னிடியூட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இந்த இடத்துல u which is equal to -10 வரப்போகுது. கரெக்டா? I hope you are getting my point. So இந்த இடத்துல நமக்கு t இருக்க போது here again it is t by 2. So இந்த இடத்துல என்னோட velocity v which is equal to 0. சரி சார், அப்போ இந்த இடத்துல என்ன சார் என்னோட velocity? What is my velocity here sir அப்படின்னா again you can write நம்ம வந்து u which is equal to என்ன ஃபார்முலா எழுதணும்? u which is equal to gt அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதணுமா? கரெக்டா? So you can use that one, but first நம்ம டைம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். where time which is equal to u by g அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? இங்கேருந்து இது வரைக்கும் போக u by g. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இது வரைக்கும் போக எனக்கு t which is equal to u by g யா? எப்படி சார் சொல்றீங்க? when velocity is equal to 0 we can say by using the first equation, by using this first equation we can write u which is equal to என்ன வரும்? ஓகே t தானே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ t which is equal to u by g. ஓகே, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் போக எனக்கு வந்து u by g, அகைன் இங்கேருந்து இங்கே போக எனக்கு u by g. ஸோ the total distance will be equal to what? Total distance will be, sorry, total time taken will be 2u by g. 2u by g புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. சரி சார், அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன அப்படின்னா தட் இஸ் அவர் இனிஷியல் வெலாசிட்டி. ஒருவேளை நமக்கு டைம் கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம்? தட் இஸ் நத்திங் பட் u by g. தட் இஸ் t which is equal to u by g. t which is equal to u by g அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம u எப்படி எழுதிக்கலாம்? u which is equal to gt அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஃப்ரம் ஹியர் we can write this one also. ஓகே, கடைசியாக இன்னும் ஒரே ஒரு கிராஃப் இருக்குது, அது ரொம்ப ஈஸி, நீங்களே போட்டுருவீங்க. டயத்தை பொறுத்து என்னோட ஆக்சலரேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் நான் இங்கேயே ட்ரா பண்ணிடுறேன். டைம் இங்கே இருக்குது, ஆக்சலரேஷன் ஏன் இங்கே இருக்குது. ஸோ யூ நோ தட் g is going to be like this. சின்ஸ் நான் இது நெகட்டிவ் அப்படின்னு சொன்னனால let me draw here as this is negative acceleration minus, அதனால g வந்து நமக்கு மைனஸ். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் மைனஸ் g. ஓகேவா? ஸோ இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி ஓகே, இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். a man standing on a ஓகே இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த கொஸ்டின் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஒரு 3 லைன் இருக்குது, கரெக்டு தானே? ஆனால் நான் இந்த ஆன்சர் சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் பியூர்லி அ கான்செப்சுவல் கொஸ்டின். ஓகே, 1 செகண்டில் இதை ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் ஃபுல்லாக ரீட் பண்ணது உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். a man standing on a edge of a cliff throws a stone straight up with the initial velocity u. cliff அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் லைக் அ மவுண்டெயின் மாதிரி இருக்கும். நம்ம இப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கேருந்து வந்து ஒரு பாலை அவன் மேலே தூக்கி போடுறான். ஸ்டோனா? சரி ஓகே, ஸ்டோனை வந்து மேலே தூக்கி போடுறான் வித் u. ஓகே, இனிஷியல். அண்ட் தென் த்ரோஸ் another stone straight down with the same initial velocity. ஸ்ட்ரைட் டவுன், இங்கேருந்து நம்ம வந்து யூவை வந்து கீழேயும் தூக்கி போடுறோம். ஓகே, சேம் u, இந்த யூவும் நமக்கு சேம். ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று மேலே தூக்கி போகிறோம், ஒன்று கீழே தூக்கி போடுறோம். பட் த இனிஷியல் வெலாசிட்டி சேம். அங்கே 0 கிடையாது, இனிஷியல் வெலாசிட்டி u இருக்குது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன் would have attained when they hit the ground at the base of the cliff. சரி ஓகே, this is very interesting question. நீங்களே ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த u இங்கேருந்து போகுதா? சரி ஓகே, அது இப்படி போயிட்டு இங்கே வரணுமா? ஸோ இந்த பாயிண்ட்லையும் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா சேம் அப்படின்னு சொன்னா சேம் லைன் சேம் வெலாசிட்டி. திஸ் இஸ் மை ஸ்டோன் ஒன் வந்து இங்கேருந்து போய் இங்கே வருது. பட் ஹியர் ஆல்சோ மை வெலாசிட்டி இஸ் u. சரியா? இங்கே நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி u. இது வந்து ஸ்டோன் 2, அதோட வெலாசிட்டியும் u தானே. சேம் பாயிண்ட், 2 ஸ்டோன் வந்துருச்சு, ரெண்டுமே நமக்கு சேம் வெலாசிட்டியில் இருக்குது நமக்கு. இப்போ இஃப் ஐ சே இதுக்கு வந்து என்னோட ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுப்போம். v which is equal to u plus gt அப்படின்னு வரப்போகுது. ஓகே, ஃபார் தி ஸ்டோன் 1. அதே இதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன வரும்? ஸ்டோன் 2க்கு கண்டுபிடிச்சா என்ன வரும்? v which is equal to u plus gt, பிகாஸ் சேம் லைன் சேம் வெலாசிட்டி. அதானே, இந்த ஸ்டோன் இப்படி போயிட்டு இங்கே வந்தாலும் நமக்கு அதே வெலாசிட்டி தான் இருக்க போகுது. இது வந்து ஸ்டோன் 1, இது வந்து ஸ்டோன் 2. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ஸ்பீட் ஆஃப் த ஸ்டோன்
would have attained when they hit the ground at the base of the cliff. என்ன வரும் ரெண்டுமே சேம் தானே ஸோ ஐ கேன் சே இட் இஸ் 1:1. வெரி ஈஸி கொஸ்டின், வெரி ஈஸி கொஸ்டின். இதுலேருந்து நமக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன தெரியுது, இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருந்தால் ஒரு பாடிக்கு இனிஷியல் வெலாசிட்டி சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டியும் சேமாக தான் இருக்கும். ரெண்டு பாடிஸ் இருக்கு, ரெண்டு பாடியோட 2 bodies ஆர் தேர். லெட்ஸ் சே 1 2, இதோட வெலாசிட்டியும் u, இதோட வெலாசிட்டியும் u அப்படின்னா it will hit the ground by same velocity v. It is having the same velocity and this is also having the same velocity. Try to understand this concept. This is very easy question, no need to solve. Okay, fine. Finally we are here to solve one previous year question. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா a stone falls freely under gravity. Okay, it is freely falling under gravity. We fall or gravity ரெண்டுமே ஒன்று தான். It covers distance h1 h2 h3 in the first 5 seconds, next 5 seconds and then next 5 seconds. Super question. This is a Galileo trick question. Okay, Galileo's trick use பண்ணலாம்ப்பா. இப்போ என்ன சொன்னா ஒரு பாடி இங்கே இருக்க போகுது. Let's say t which is equal to 0 second. அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குதுன்னு வச்சுப்போம். Let's say t which is equal to 5 second. Then let's say இன்னொரு ஒரு 5 second. That is இது 5 அப்படின்னா let's say this is like 10 seconds வருமா இங்கே. அதுக்கப்புறம் இங்கே கீழே வருது, it will become t which is equal to 15 seconds. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டைம் என்ன ஆகுது நமக்கு, this and this. What is the time taken? யூனிஃபார்மாக இருக்கா, like t which is equal to 5, t which is equal to 5 seconds, t which is equal to 5 seconds. எல்லாத்துக்குமே நடுவில் 5 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ தே ஆர் லைக் யூனிஃபார்மாக செப்பரேட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து எனக்கு இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இட் would have come as 3x, this would have come as 5x. Try to understand this concept. இதுக்கு முன்னாடி நம்ம 0 1 2 3 4 அப்படி போட்டோமா, இப்போ எப்படி இருக்கு நமக்கு 5 5 5 அப்படின்னு இருக்கு. இனிஷியலாக 1 1 1 இருந்துச்சு, 5 5 5 இப்போ இருக்கு. பட் திஸ் ரிமைன்ஸ் த சேம், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிமைன்ஸ் த சேம். எக்ஸ் மட்டும்தான் மாறும், பட் த ரேஷியோஸ் ஆர் ரிமைனிங் தி சேம். இதுலேருந்து எப்படி சார் ஆன்சர் சொல்கிறது, திஸ் இஸ் வெரி ஈஸி. நோ வெரி ஈஸி. ஸோ இதை வந்து நான் h1 அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை வந்து நான் h2 அப்படின்னு வச்சுக்கிறேன், இதை நான் h3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் h1 h2 h3. ஸோ கேன் ஐ சே இங்கே எழுதுறேன் x which is equal to h1 which is equal to இதில் என்ன வரும், x which is equal to h2/3, x which is equal to h2/3. ஸோ இங்கே வந்து h2/3 அப்படின்னு எழுதலாமா. So can I write இங்கே வந்து x which is equal to h3/5. Can I write like this? இது வந்து h3/5. So what is the answer now? This is the answer. Very easy question, very easy question. இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஃபைன். நீங்கள் வந்து நார்மல் மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டு பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்ப்போம். யூ வில் கெட் த சேம் ஆன்சர், யூ வில் கெட் தி சேம் ஆன்சர். ஓகே, இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடியில் கேட்ட கொஸ்டின் தான். இது 2010 ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட். ஓகேவா, அதில் கேட்ட கொஸ்டின். பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் ஹைட் ஹை ரைஸ் பிளாட்ஃபார்ம். லெட்ஸ் சே பில்டிங், ஒரு பில்டிங் இருக்குது, ஹை ரைஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னாலும் வில் சே பில்டிங், நோ இஷ்யூ. இங்கேருந்து ஒரு பாலை வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட், தட் இஸ் u which is equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. t which is equal to 0 இருக்கிறப்ப நமக்கு u which is equal to 0 இருக்கு. After 6 seconds another ball is thrown downwards. 6 செகண்டுக்கு அப்புறம் இன்னொரு பால் நமக்கு த்ரோ பண்ணுறாங்க. let me draw that one. ஸோ ஃபர்ஸ்ட் பால் வந்து நான் இந்த கலரில் ட்ரா பண்ணுறேன். ஓகே, this is my first ball. when t which is equal to 0 my u is equal to 0. இந்த பால் நமக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ 6 செகண்டில் லெட்ஸ் சே மை பால் இஸ் ஹியர். 6 செகண்டுக்கு அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் வந்துடுச்சு. t which is equal to 6 செகண்ட்ஸில் என்னோட பால் இங்கே இருக்குது, என்னோட ஃபஸ்ட்டு பால் 6 செகண்டுக்கு அப்புறம். 6 செகண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are throwing another ball is thrown downwards from the same platform with a speed of v. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, now it is having some u which is equal to v velocityல ட்ராப் பண்ணுறாங்க. now it is not under rest, கொஞ்சம் வெலாசிட்டி கொடுத்து கீழே ட்ராப் பண்ணுறாங்க. ஓகே, 6 செகண்டுக்கு அப்புறம்.
the two balls meet at time t which is equal to 18 seconds. என்னோட time t which is equal to let's say 18 secondsல 18 seconds. So இங்கேந்து இது வரைக்கும் let's say t which is equal to 18 seconds. 18 secondsல ரெண்டுமே மீட் ஆகுது. How? இந்த yellow color ball இங்கே வந்துருச்சு, second ball. என்னோட first ballum அப்பதான் இங்கே வருது. Okay. Okay. So can you tell me second ball the first ball already drop ஆயிடுச்சு 6 seconds. So can I say their timing difference வந்து 12 seconds இருக்குமா? Can I write like 18 minus 6 is equal to 12 seconds. So 12 secondsல ரெண்டுமே ஒரே distance travel பண்ணிருக்கு. அதாவது இங்கேந்து இது இங்கே வரதுக்கு let's take t which is equal to 12 seconds ஆயிருக்கா? ஆனா இதுக்கு வந்து இங்கேந்து இங்கே வரதுக்கே 12 seconds ஆகுது. புரியுதா? அதாவது இது வந்து எந்த ஒரு வெலாசிட்டியும் இல்லாம வருது. அது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெலாசிட்டி கொடுத்துருக்கோம். v வெலாசிட்டி கொடுத்தனால அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸை 12 செகண்ட்ஸ்ல ட்ராவல் பண்ணுது. இது குட்டி டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணவே நமக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுது. தட் இஸ் த கான்செப்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட்? இங்கேருந்து இங்கே வர 12 செகண்ட்ஸ் ரெண்டு பாலுமே இந்த இடத்துல மீட் பண்ணிடும் 18 செகண்ட்ஸ்ல. ஓகே, இந்த பாயிண்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் v? v-யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் we will see what is the distance. இங்கேருந்து இது வரைக்கும் டிராவல் பண்ணா என்ன டிஸ்டன்ஸ் ஆகுது, h என்ன வருது. ஸோ we know the formula h which is equal to half gt square for freely falling body, h which is equal to half gt square when u which is equal to 0. u 0-வா இருக்கிறப்ப half gt square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். h which is equal to half into 10 into t. டைம் எவ்வளோ ஆகுது? 18 seconds. 18 seconds. So can I say it is 1620 meter? So this is going to be 1620 meter. This is for the first ball க்கு நான் கண்டுபிடிச்சேன். Okay, from first ball. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? h கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் பால் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுது? இட் இஸ் லைக் 12 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுது. கரெக்டா? 12 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுது. பட் இட் இஸ் ஹேவிங் சம் இனிஷியல் வெலாசிட்டி. லெட் மீ ரைட் இன் எல்லோ கலரில் எழுதுறேன். ஃப்ரம் செகண்ட் பால் I can write h which is equal to ut plus half gt square and that is equal to u க்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கோம்? v அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ I can write h which is equal to vt plus half g t square. Okay, so இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் I will write here h நமக்கு தெரியும், that is 1620 which is equal to, ஏன்னா ரெண்டுமே ஒரே ஹைட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கு. இங்கேருந்து இதோட ஹைட்டும் h தான், ஃபர்ஸ்ட் பால் ட்ராவல் பண்ண ஹைட்டும் h தான். ஸோ 1620 which is equal to v தான் கண்டுபிடிக்கணும். v அப்படியே வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுது செகண்ட் பாலுக்கு? 12 செகண்ட்ஸ் ஆகுது. 12 செகண்ட்ஸ் ஆகுது ஃபார் செகண்ட் பால். ப்ளஸ் half into g எவ்வளோ ஆகுது? 10. t ஸ்கொயர் என்ன வருது? t is again 12 square. So from this I can write 1620. இது வந்து 5 அப்படின்னு வரும். 12 square is nothing but 144, that is 144 into 5 is like 720 வருமா? Yes, it is 720 minus 720 divided by 12. That is my v. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? It will be 0 0 the 0, then 7 plus 7 is 14 plus 2 is it's 900 divided by 12. We can do it in 3 tables. It's 300, 4, again 6 4s are 24, 7 4s are 28, balance 2, 5 4s are 20. It is 75 meter per second. So v is equal to 75 meter per second. 75 74 இருக்கு. So we can take this one. ஏன் சார் 74 வருது? Because we have taken g as 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, பட் ஆக்சுவல் வேல்யூ இஸ் 9.81. நீங்கள் 9.81 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா you will get 74. No issues. Okay, you can solve this question. Fine. Thank you so much. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் thank you so much. இன்னொரு லெக்சரில் we will see the relative velocity concept. In next lecture we will see relative velocity concept. அதுக்கப்புறம் இந்த யூனிட் முடிஞ்சிடும். Then we will solve all the previous year question, not only
நீட் we can also solve JEE questions இருக்கு அதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பபாய்.